தமிழ் சினிமால தற்கொலை செய்து கொண்ட நடிகர்களை பார்க்கலாம். சில்க் ஸ்மிதா 1996ல தன்னோட அடுக்குமாடி குடியிருப்புல படம் எடுத்து லாஸ் ஆனதால தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு செய்தி வெளியானது. ஷோபா 1980ல 17 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட அம்மாவும் 1984ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. படாபட் ஜெயலட்சுமி 1980ல 22 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் நடிகர் முரளி மோகன் 2014ல வீட்டுல தூக்கு போட்டுக்கிட்டாரு. விஜய் வைஷ்ணவி 2006ல லவ் ப்ராப்ளம்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காமெடி நடிகை சோபனா ஹெல்த் இஷ்யூ வந்து சான்சஸ் இல்லாதனால டிப்ரெஷனுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நடிகை பிரியங்கா 2018ல அவங்க வீட்டிலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. விஜய் ஷபர்னா 2016ல அவங்க வீட்டுக்குள்ள பிணமா கிடந்தாங்க. விஜய் சித்ரா 2022ல ஒரு ஹோட்டல் ரூம்ல பிணமா கிடந்தாங்க. நடிகர் ஷாய் பிரசாந்த் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக ட்ரிங்க்ஸ்ல பாய்சன் கலந்து குடிச்சு இறந்துட்டாரு. சிம்ரனின் தங்கை மோனல் காதல் தோல்வியால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. வருஷம்லாம் வசந்தம் படத்தை டைரக்ட் பண்ண ரவிசங்கர் தனிமையில வெறுப்பு காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. விடாது கருப்பு சீரியல் நடிச்ச லோகேஷ் ராஜேந்திரனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.